உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற கும்பமேளாக்கு போன ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையான பல பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. ஸோ அப்படி அங்கே என்ன நடந்தது, அந்த பொண்ணுக்கு என்ன தான் ஆச்சுன்னு இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்க்ரீனில் தெரிஞ்ச இந்த ஒரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த பொண்ணுக்கு எந்த மாதிரி நிலமை இப்போ அந்த ஒரு கும்பமேளா நடந்துக்கிட்டு இருக்குன்னு. இவங்க யார், இவங்களையே மக்கள் எந்த மாதிரிலாம் துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் இந்த ஒரு வீடியோவில் டீப்பாக பார்த்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க பேர் தான் போஸ்லோ மோனாலிசா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே மத்திய பிரதேசத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளா நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இவங்க பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கடன் வாங்கி, அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க பேரண்ட்ஸோட கடன் வாங்கி பார்த்தீங்கன்னா இந்த ஊசி மணி, பாசி மணி, ருத்ராஜ மாலை, ஸோ இதெல்லாம் இங்கே அதிகமாக சேல் ஆகும்னு இவங்க பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்துன்னு வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இவங்கள பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோவாக எடுத்து போட்டிருக்காங்க. அதாவது இவங்களோட கண்ணு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் மழைக்குதுன்னு பார்த்தா சோஷியல் மீடியாவில் போஸ்ட்டாக போட்டு தள்ளியிருக்காங்க நம்ம மக்கள். அது மட்டும்தான் பண்ணாங்களா, அப்படி இல்லைன்னா வேறு எதனா பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா வேறு எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா தூங்க சொல்ல பார்த்தீங்கன்னா 9 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. வீட்டுக்குள்ளே போனதும் இல்லாமல், யாருக்குமே சொல்லாத போனதும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அவனும் சண்டையும் போட்டிருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருக்காங்க. இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதால் அந்த ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா அவங்க ஊருக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துக்கே அனுப்பலான்னு இருந்திருந்தாங்க. ஸோ பஸ்ஸுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன, இந்த ஒரு பொண்ணை பார்த்ததும் கண்ணு அழகாலே, அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேக்கப் போடாமல் இவ்வளவு அழகாக இருக்காங்களே, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சினிமாவில் வாய்ப்பும் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தெலுங்கானா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படத்தில் இப்போவே வாய்ப்பு தரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன முழுமையாக கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரில. போஸ்லோ மோனாலிசா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயசு பார்த்தீங்கன்னா 16 இல்லைன்னா 17 தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தவங்களுக்கு மேக்கப் போடாமல் இவ்வளவு அழகாக இருக்காங்கன்னு இந்த ஒரு ரொம்பவும் ஃபேமஸ் ஆகிட்டாங்க இந்த ஒரு மகா கும்பமேளாவில். ஸோ இவங்க ஒருத்தவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இந்த மகா கும்பமேளாவில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா, காலையில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ மறக்காமல் போய் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சந்துரு டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதில் ரொம்பவும் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க தூங்க சொல்ல பார்த்தீங்கன்னா மக்கள், அதாவது 9 பேர்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட செல்ஃபி எடுத்து கொடுங்கன்னு பல பேர் பார்த்தா பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே ஒரு பேசக்கூடிய விஷயமா இருக்குது. இதனாலே இந்த ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து வெளியே அனுப்பிச்சிருக்காங்க. ஒருத்தவங்க வந்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து பிழைக்க வந்திருக்கவங்கள மக்கள் பார்த்தீங்கன்னா இப்படி ஏன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பல பேரோட கொஷின் எழும்புதுன்னு தான் நான் நினைக்கிறேன். என்னோடய கொஷினும் அதாக இருக்கும். ஸோ கஷ்டப்பட்டு உழைக்க வந்தாங்க, சரி செலிப்ரேட் ஆகிட்டீங்க, ஓகே. ஸோ அப்படியே மீடியமாக மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஓவராக பண்ணிட்டானுங்க. ஸோ பல பேரில் இன்னும் எத்தனை பேர் இதை பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நான் ஃபஸ்ட்டாக காட்டின வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மக்கள். இந்தியா முழுவதும் மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொண்ணுக்கிட்ட தான் போய் இப்போ ஃபோட்டோ ட்ரெண்டிங்கே இந்த பொண்ணு தான் இப்போ பல பேர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு வராங்க. ஸோ அது என்ன உண்மையாக இல்லையான்னு மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு சந்துரு டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம்.